ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிதும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, பரோட்டா, ஊத்தப்பம், சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்குங்க. குக்கரில் 2 விசிலுங்க. சட்டுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிடத்தில் ரொம்ப ருசியாக ரெடி ஆகிடுங்க. இந்த சைடிஷ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுக்கு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் போல் மிளகு, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு, முழு முந்திரி ஒரு 5 முழு முந்திரி சேர்க்குறேன். ஒருவேளை உங்ககிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்குங்க. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இப்போ பல்ஸ் மூடில் கொரப்பாக ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளியை நல்லா பழுத்த பழமாக 1/4 கிலோ அளவுக்கு சேர்க்குறேன். இது தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. ஸ்டவ் மேலே குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. கல்பாசி இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. கல்பாசி சேர்த்து செய்யும் போது நல்ல சுவையாக இருக்கும். அந்த சைடிஷ் ரெசிபி வாசமாகவும் இருக்குங்க. இது எல்லாம் பொரிச்சதும் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் பெரிய வெங்காயம் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்குங்க. இதில் கருவேப்பிலை கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கன்னு 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி, நம்ம அந்த முந்திரி எல்லாம் அரைச்சோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டை சேர்க்குறேங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பு மிதமான தீயிலே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷம் போல் பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா பக்குவத்துக்கு வதக்கினதும் இதில் காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்குங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மிலே வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதனுடைய பச்சை வாசனை போய் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன். தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டுடலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே. இப்போ 2 விசில் விசில் கட் ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஆன் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்க்குறேன். வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை 2த்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. சேர்த்து 1 நிமிஷம் போல் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விடலாங்க. இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து செய்யும் போது அந்த தக்காளியுடைய புளிப்பு சுவை, காரம் எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். கட்டாயம் வெல்லம் சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி குழம்பு ருசியாக ரெடி ஆயிடுச்சு. கம்மன்னு குக்கரில் 2 விசிலுங்க. சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தக்காளி குழம்பு 1 இருந்தால் போதுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் இந்த தக்காளி குழம்பு 1 இருந்தால் போதுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். தக்காளி குழம்பு வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது தக்காளி குழம்புனால இந்த மாதிரி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுடன் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.